ஆனா எனக்கு இருக்க என்ன கேள்வினா, இப்ப அந்த 105 இடங்களை நீங்க சாம்பிள் எவ்வளோ, சர்வே எவ்வளோ டேட்டா எடுத்தாங்க, அதுல எவ்வளோ எரர் மார்ஜின் வந்தது, அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட 105 இடங்கள் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முடிவே பண்ணுறீங்களா? நான் கேட்குறேன், 234 தொகுதி, 234 தொகுதியில் 234க்கும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் திமுக கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. திமுக கூட்டணியிலே இருக்கிற விசிகா கூட தனியாக நின்னா ஒன்றும் பண்ண முடியாது, காங்கிரஸ் கூட தனியாக நின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியாக இருந்த பொழுது கூட பல இடங்கள்ல எங்கே வேலை செய்ய ஆள் இல்லை, பூத்தில் ஆள் இல்லை, கூட்டங்களுக்கு ஆள் இல்லைன்னு வைகோ கோவப்பட்டது, பல விஷயங்கள் நடந்தது. அப்போ அவ்வளோ கட்சிகள், ஒவ்வொரு கட்சியும் 50 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் இந்த கட்சிகள்கிட்ட இந்த நிலைமைன்னா நீங்க வெறும் கூட்டத்தை வச்சிருக்கீங்க. அந்த கூட்டம்னா ஊருக்கு எவ்வளவு பேர்னு 234 தொகுதிக்கும் இந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரி வரமாட்டான். கோயம்புத்தூர் வந்தானா பட்டி தொட்டி அங்கங்க சுத்திப்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து மொத்தமா தட்டிட்டு ரோட் ஷோ நடத்துறீங்க, மதுரையில் நடத்துறீங்க, அடுத்து போலீஸ் உஷாராகி எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி கூட்டங்கள் எப்படி வரும்னா சுத்துப்பத்து மாவட்டங்கள்ல இருந்து வர்ற கூட்டம், இதை வச்சுக்கிட்டே ஒரு கட்சியை முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரசிகர்களாக எவ்வளவு பேர் இருக்காங்க, ரசிகர்களுடைய குடும்பத்துல எவ்வளவு பேர் வாக்களிப்பாங்க, பொதுமக்கள் மாற்றம் வேணும், இவன் சரியில்லை அவனும் சரியில்லை, இவரு நல்லவரா தெரியுறாரு,